Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போது 2 தக்காளியை நான் வந்து மிக்சியில் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி வரணும். இதுக்கு தேவைக்கேற்ப சால்ட் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கலவையை இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வந்து வதக்கி விடணும். நல்லா வதங்கின பிறகு இல்லை 1/4 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட பன்னீர் க்யூப்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகி வந்துடும். எண்ணெய் பிரிஞ்ச பிறகு நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.